இந்த பாட்டை கேட்கும்போது ரிப்பீட் மோட் போட்டு மைண்டுக்குள்ள கேட்கணும் தோணிட்டே இருக்குங்க. அப்படி இந்த பாட்டுல என்னதான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ரஹ்மான் மியூசிக்கா இல்ல ஏ ரஹ்மான் வாய்ஸ் அண்ட் தனுஷ் வாய்ஸ் ரெண்டு வாய்ஸ்ல இருக்க ஒரு மேஜிக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் பண்ண வைக்குது. ஆனா இருந்தாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு புது விதமான ஃபீலிங் ரிப்பீட் மோட் போட்டு நம்மளை திரும்ப கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு. அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ராயன் பட ஆடியோ லான்ச்ல லான்ச் பண்ணாங்க. அடங்காத அசுரன் இந்த பாட்டோட பேரு. இதை வந்து ரகுமான் தான் பாட ஆரம்பிச்சாரு ஸ்டேஜ்ல. கிட்டத்தட்ட ஸ்டேஜ்ல அவர் பாடும்போது பாக்கணுமே உசுரே நீதானே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை பார்த்து கை காமிச்சதுமே ஆடியன்ஸ் ஆரவாரத்தை பார்க்க சும்மா வேற லெவலு. பார்த்து அப்படியே காப்பி நம்ம அசுரன் தனுஷ். அது மட்டும் இல்லைங்க, அடங்காத அசுரன் சொல்லி நம்ம தனுஷை பார்த்து கை காமிச்சப்ப அதான் வேற லெவல் ஹைலைட் நம்ம ரகுமான். அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா. ஏ ரஹ்மான் பத்தி இப்பதான் சமீபத்திய இன்டர்வியூல பார்த்திபன் சொல்லியிருப்பாரு. என்னன்னா யாரை பத்தி குறை பேச மாட்டாரு, தான் உண்டு தான் வேலை உண்டு, தன்னோட வேலையில அவளை ஈடுபாட அவளை லவ் எடுத்து அவள் இன்ட்ரெஸ்டோட பண்ணுவாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நடிகர் பார்த்திபன் வந்து ஏ ரஹ்மானுக்கு போலார சுத்தி இருப்பாரு. ரஹ்மானுக்கு ஏத்த போலாரம் எல்லாரோட காலர் ரிங்டோன் சரி உசுரே நீதான் இந்த படம் பயணம் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கலான் படத்துல அந்த மிடுக்கி சாங் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்ப தமிழ் சினிமாவில 2 பாட்டு பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த 2 பாட்டும் தான். இந்த 2 பாட்டுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குமோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.